ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தங்கமயில் டிஜி கோல்டோடைய சேவிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதில் வந்து எயின் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டிஜி கோல்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தங்கமயில் டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு போடுங்க. போட்ட உடனே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கேட்கும். இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த ஓப்பன்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் டேரெக்டாக மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. சைனப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சைனப் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுங்க. சைனப் கொடுத்த உடனே உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே வந்து மொபைல் நம்பர் வந்து இடத்துல உங்கள் பேர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து இந்த வந்து தென் அக்ரின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து கெட் வந்து ஓடிபி வரும். உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்த உடனே வந்து இது எல்லாமே வரும். நீங்கள் வந்து நேமையும் வந்து மெயில் ஐடியும் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்ட பிறகு தென் பார்த்தீங்கன்னா வந்து பின்னுன்றது கேட்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்புக்குடைய பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை நீங்கள் வந்து பின்க்கு வந்து வச்சுக்கோங்க. கிரியேட் எம்பின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவங்களே ஒரு மெசேஜ் வந்துடும். இதை வந்து கண்டினியூ கொடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இப்படி ஓப்பன் ஆகும். இன்றைக்கி கோல்டு ரேட் அண்டு பார்த்தீங்கன்னா இன்னையோடைய சில்வர் ரேட் வந்து காமிக்கும் அதிலே அந்த ஆப்லேயே. அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ண உடனே வந்து டிஜி கோல்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாருங்கள். இதில் வந்து ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்த உடனே நம்ம அட்ரஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு, பேன் கார்டு, நாமினி, அது எல்லாமே கேட்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்ட பிறகு தான் வந்து ஐ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்த உடனே சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7215ன்றது காமிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 100 ருபீஸ் வந்து நம்ம வந்து போட்டால் இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் இன்றைக்கி கிராமாக வர வைக்காங்க பார்த்தீங்கன்னா 0.014 கிராம் வந்து நமக்கு வர வைக்கிறாங்க. இப்போ 100 ருபீஸ்க்கு வந்து 5 ருபீஸ் வந்து பெனிஃபிட் மாதிரி 5% வந்து 5 ருபீஸ் பெனிஃபிட் வருது. தென் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 0.01 கிராம் வந்து பெனிஃபிட் வருது. இன்றைக்கி 100 ருபீஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் இதுதான் வருது. இதில் வந்து நிக் நேம் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஹர்ஷிகான்றதை என் பொண்ணு பேரையே சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்தோடனே டேட் ஆஃப் மெச்சூரிட்டி எப்போ வருதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 1 டிசம்பரில் வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆகுது டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. இதில் வந்து ஐ அக்ரி அப்படி கொடுத்த உடனே பேமெண்ட் ஆப்ஷன் கேட்குது. பே நவ் அப்படின்னு கேட்குது. பே நவ் கொடுத்துடலாம். இன்றைக்கி வெறும் 100 ருபீஸில் தான் நம்ம போடுறோம். 100 ருபீஸ் போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா இப்போ லோட் ஆகுது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம், வேலெட்டில் இருக்குதா, கார்டு, நெட் பேங்கிங், அந்த மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் பேமெண்ட்டுக்கு. நான் வந்து ஜிபேயில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பேமெண்ட் பண்ணியாச்சு ஜிபேயில் பண்ண உடனே இந்த மாதிரி அவங்களே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜ்க்கு அப்புறம் நம்ம எப்படி பார்க்கலாம், நம்ம கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துட்ட பிறகு வந்து கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய டிரான்சாக்ஷன் நம்பர் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. செட் டார்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறீங்க, இந்த வருஷத்தில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க, வீக்லி எவ்வளோ கட்ட போகிறீங்க, மந்த்லி எவ்வளோ வந்து அமௌண்ட் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டார்கெட் அவங்களே செட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு அது எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கலாம். நான் மினிமம் வந்து ஒரு 2 கிராம் வந்து செட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் இப்படி எடிட் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்லை டேரெக்டாக இப்படி எடிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வரும் 2 கிராம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். டார்கெட்டில் வந்து நான் 2 கிராம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து வீக்லி மந்த்லி அப்படின்னு கேட்குறாங்க. நான் வீக்லியே வந்து செலக்ட் பண்ணுறேன். வீக்லி வந்து நான் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் 2 கிராம்ஸ்க்கு 0.42 வந்து கிராம் வந்து வீக்லி வந்து நான் சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 304 ருபீஸ் வந்து நான் வந்து வீக்லியாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு செட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் டார்கெட் வேணும்னா செட் டார்கெட் வந்து கொடுத்த உடனே செட் டார்கெட் போய்டும். டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றாங்க. டேஷ்போர்டை பார்த்துடலாம். இப்போ என்னோடய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ உங்கள் கண் முன்னாடி வந்து 100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணேன். இப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 0.014 கிராம்ஸ் வந்து வந்திருக்குது. 1 கிராம் வந்து எனக்கு வந்து 0.01 கிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டில் வந்திருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.015 வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக சேவ் ஆகிருக்குது. இப்போ டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து 0.70 வந்து டார்கெட் இருக்குது. எனக்கு மெச்சூரிட்டி டேட் கொடுத்துட்டாங்க. ரிடப்ஷன் பாயிண்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து 1 மந்த் வந்து சேவ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து ரிடப்ஷன் ஆப்ஷனே வரும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஆன்லைனில் தான் நடக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஜி கோல்டு ஆப் மூலிமா தங்கமயிலில் தான் நடக்குது. இது வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. அவங்களோட ஆப் தான் இது. ஓன் ஆப் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை தடவை வேணால் ஒரு நாளைக்கு வந்து பேமெண்ட் போடலாம். இப்போ என்கிட்ட 100 ருபீஸ் இருக்குதுன்னா இப்போ பண்ணலாம். எனக்கு நாளைக்கே தான் 100 ருபீஸ்னால் நாளைக்கு பண்ணலாம். மினிமம் வந்து 100 ருபீஸ் வந்து மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கிடையாது. நீங்கள் பேமெண்ட் எவ்வளோ வேணால் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்றைக்கி பேமெண்ட் இல்லை அப்படின்னா
இன்றைக்கி உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, கட்ட தேவையில்லை. இது வந்து எதுவுமே வந்து நம்ம கட்டணும் கட்ட முடியும் அப்படின்றது கிடையாது. உங்கள்கிட்ட கையில் எப்போல்லாம் காசு இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் அப்போ கட்டலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மந்த்து ஸ்கீம். பெனிஃபிட் அவங்க தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 75 டேஸ் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 5% பெனிஃபிட் தராங்க. நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.75% வந்து பெனிஃபிட் தராங்க. அகைன் தேர்ட் 75 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2% பெனிஃபிட் தராங்க. ஃபைனல் 75க்கு வந்து 0.75 பெனிஃபிட் தராங்க. அவங்களோட பெனிஃபிட் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கும் ஜஸ்ட் அவங்க பெனிஃபிட்டும் ஒன்று தராங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். இப்போ 100 ருபீஸ்க்கு வந்து 5 ருபீஸ் தராங்க. 1000 ருபீஸ்க்கு வந்து 50 ருபீஸ், 10,000க்கு வந்து 500 ருபீஸ் வந்து தராங்க. இது மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டே வராங்க. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டாகவே ஆட் ஆகுது, அமௌண்ட்டாக கிடையாது. பேமெண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பேமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து செட் டார்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். இப்போ செகண்ட் பேமெண்ட் நம்ம பண்ண போகிறோம்னா சேவ் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகணுன்னே நீங்கள் வந்து இதிலே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதிலே வந்து நம்ம காமிச்சிடும். நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோன்னு தெரிஞ்சிடும். இந்த எல்லோ மார்க் வந்து மூவ் ஆக நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறதுனால எனக்கு ஃபஸ்ட்லேயே எல்லோ மார்க் கிடைக்குது. நீங்கள் வந்து நகர அதுக்கேற்ற மாதிரி வந்து பேமெண்ட் வந்து உங்கள் பெனிஃபிட் வந்து கம்மியாகும் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு அந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நான் கிராமாவை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கிராமாவே வச்சுக்கலாம். நான் 100 கிராம்ஸ் வாங்க போகிறேன் இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டார்கெட் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத இருக்குது. இப்போ ஆல்ரெடி நான் பேமெண்ட் பண்ணதுக்கு வந்து 0.74% வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அச்சீவ்மெண்ட் ஆகும். செகண்ட் பேமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பே நவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்துருங்க, உங்களுக்கு பே ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பார்த்துடலாம். இந்த சைடில் 3 டாட்ஸுக்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட் டார்கெட், அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். 2025 ரெஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இதில் ஃபஸ்ட் பேமெண்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 100 ருபீஸ் வந்து ஏர்னிங் வரும். இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து வரும். உங்களுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பர் வரும். இந்த டிஜி 38267 இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியா எதில் வேணால் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது கொடுத்து கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி கூட வாட்ஸ்அப் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மெசேஜ் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் என்னுடைய கோடு. யாருன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறீங்க, நியூ இயர் நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் சென்னையில் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தங்கமயில் வந்து சென்னையில் வரப்போகுது. நிறைய பேர் சென்னையில் இல்லை இந்த ஸ்கீம் நான் எப்படி ஆன்லைனில் போடுறது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. நானே அப்படி தான் எப்படிதான் ஓப்பன் பண்ணுறது நினச்சிட்டே தான். நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனாலும் சரி ஓகே உங்கள்கிட்ட வந்து ஆன்லைன் மூலிமா கூட வாங்கிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து சென்னைக்கே வரப்போகுது தங்கமயில். இப்போ வந்து நம்மளால் டேரெக்டாக போயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெனிஃபிட் தான். நீங்கள் ஆப்பில் போட்டுவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கூட போய்ட்டு நீங்கள் வந்து ரெடப்ஷன் பண்ணிவிட்டு கூட சென்னையில் தங்கமயிலில் கூட வாங்கிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீமில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டேன். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து தரேன். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுறவங்க அதில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் லிங்க் மூலயமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.